வவுனியா மாநகர சபைக்கு எதிரான இடைக்கால தடை உத்தரவு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினால் எதிர்வரும் ஜனவரி 23ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர சபையின் முதல்வர், பிரதி முதல்வர் ஆகியோர் அந்த பதவிகளை வகிப்பதற்கு இடைக்கால தடை உத்தரவை விதித்து கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி இடைக்கால தடை விதித்திருந்தது. குறித்த வழக்கு நேற்று மீண்டும் 3வது முறையாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன், ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்ப உள்ளிட்ட சட்டத்தரணிகள் வழக்கு பிரதி முதல்வருக்கு எதிராக உள்ளமை சபை நடவடிக்கைகளை நடத்துவதற்கு அனுமதி கோரினார்கள். இதற்கு மனுதாரர் தரப்பு ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் தலைமையிலான சட்டத்தரணிகள் ஆட்சேபம் தெரிவித்தனர். குறித்த விடயம் தொடர்பில் நீண்ட விவாதம் இடம்பெற்ற நிலையில் இவற்றை ஆராய்ந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் மனு மீதான விசாரணைகள் முடிவடையும் வரை முதல்வர், பிரதி முதல்வர் ஆகியோர் அந்த பதவிகளை வகிப்பதற்கு வழங்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவினை எதிர்வரும் ஜனவரி 23ஆம் தேதி வரை நீடித்து உத்தரவிட்டார். வவுனியா மாநகர உறுப்பினர்களான பிரேமதாஸ் மற்றும் விஜயகுமார் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாகவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. குறித்த மனுவில் வவுனியா மாநகர சபையின் முதல்வர், பிரதி முதல்வர் தெரிவின் போது பிரதிவாதிகள் சட்டத்திற்கு முரணான வகையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் பிரதி முதல்வர் கார்த்திபன் மாநகர சபை எல்லைக்கு வகிக்காத ஒருவராக உள்ளார் எனவும் குறித்த இருவரும் பதவிகளில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களின் பதவிகளை செல்லுபடியற்றதாக அறிவுறுத்துமாறு கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.